ஏசாயா 28:29 ஆலோசனையில் ஆச்சரியமானவர். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு அட்வைசர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல, இல்லையா? எல்லாருக்கும் ஒரு லீகல் அட்வைசர் இருக்கிறாங்க. எல்லா இடத்துக்கு போனீங்கன்னா நான் அட்வைஸ் பாருப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எல்லாம் ஃப்ரீயா அட்வைஸ் கொடுப்போம், இல்லையா? அட்வைஸ் ஃப்ரீயா கிடைக்கும். எங்க போனாலும் அட்வைஸ் ஃப்ரீயாகவே கிடைக்கும். நிறைய பேர் இருக்காங்க அட்வைஸ் சொல்றதுக்கு. ஆனா டாப் அட்வைஸ் சொல்றவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர்கிட்ட ஒரு முழங்கால் போட்டு நல்லா ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் ஒரு நல்ல அட்வைஸை நமக்கு கொடுப்பார். நல்ல அட்வைஸை நமக்கு கொடுப்பார். நம்ம என்ன பண்ணணும் நமக்கு தெரியாது. ஒரு சில காரியங்கள் நம்ம தெரியாம பண்ணியிருக்கலாம். ஒரு சில காரியங்கள் ஏதோ நம்ம இந்த காரியத்தை முடிக்கணுமே, ஒரு கடன் பாரத்தை முடிக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கணுமே, இல்லை இவங்க கிட்ட போய் கேட்கலாமே, அவங்க கிட்ட போய் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மனசோட ஒரு மனுஷனை நம்ம தேடி போகலாம். ஒரு மனுஷனா இன்னொரு மனுஷனை நாடி போகலாம். ஆனா இங்க என்ன சொல்லுது? அவர் தான் ஆலோசனை கர்த்தா. யார் அவருக்கு அட்வைஸ் கொடுக்க முடியும்? அவர்கிட்ட நீங்க போனீங்கன்னா ஒரு அழகான அட்வைஸ் உங்க வாழ்க்கைக்கு கொடுப்பார். எந்த அட்வைஸ் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் நேரா ஒரு கேள்வியை போடுங்க. நான் என்ன பண்ணணும் ஏசப்பா? இயேசுவே நான் என்ன பண்ணணும்? நான் எந்த வழியில நடக்கணும்? ஆண்டவர் நல்ல அட்வைஸை கொடுப்பார். எந்த வழியில போகணும், எப்படி போகணும், எந்த கோர்ஸ் நான் செலக்ட் பண்ணணும், என்ன பிசினஸ் நான் பண்ணணும், ஆண்டவர் நல்ல ஒரு அட்வைஸை கொடுப்பார். நான் எப்படி, நான் இந்த நிலையில நான் எந்த வேலைக்கு போகணும், இன்டர்வியூ போனோமா வானமா, இந்த ஜாபுக்கு போனோமா வானமா, எதுவுமே கவலையப்படவான். ஆண்டவர் நேரா ஒரு முட்டியை போட்டு ஜெபம் பண்ணிட்டு, ஏசப்பா நான் எந்த வழியில போனோம், எந்த வழியில நான் போனோம், நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க. ஆண்டவர் கண்டிப்பா அட்வைஸ் பண்ணுவார். அவருடைய அட்வைஸ்